ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு பெரிய டம்ளர் அளவில் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் நான் 1/2 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் போட்டு நான் இதை ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நான் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சதுக்கு அப்புறமா நம்ம இதை ஓரளவுக்கு மைய இல்லைனா குறை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன். இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டோம். இதோடு கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுடுறேன். நான் போட்டுட்டு நம்ம இப்போ இதை அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு நான் அவ்வளோதான். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சாச்சு. இப்போ பாருங்கள், இது எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த கன்சிஸ்டன்சியில் வந்தோடனே நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இதை நம்ம மாற்றிட்டு அதோட கூட என்ன நான் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறேன்றதை உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். இப்போது இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா, 2 பெரிய வெங்காயம் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன் நைஸாக, அதை போடுறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அதை அந்த மாவோடு நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கலந்துட்டு இப்போ நம்ம உருண்டையாக பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை இப்போ இதுக்கு தேவையான உப்புலாம் நம்ம போட்டுட்டு நம்ம பிசைஞ்சு வச்சிடலாம். நல்லா கலந்துடலாம் இந்த மாவை. இப்போ நம்ம இதை பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். வாங்க இப்போ இதை உருண்டை பிடிச்சி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ எல்லா மாவும் இப்போ நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டோம் சின்ன சின்னதாக. இப்போ நம்ம இதை ஆவியில் வச்சு வேக வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துருக்கலாம் இட்லி பாத்திரத்தில். அதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து பிளேட்டில் திருப்பி சர்வ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது தவா வச்சதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் எடுத்து நம்ம விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம கொஞ்சமாக ஒரு 5 பல் பூண்டு போட்டுறேன், நறுக்கி வச்சுருக்கேன். அந்த பூண்டை நம்ம போட்டுடலாம். போட்டு ப்ரௌன் கலரில் கொஞ்சம் வர வரைக்கும் நல்லா அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போது சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு 1/4 கிலோவுக்கும் கம்மியாக நான் வாங்கி அதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதுவும் நல்லா பொன்னிறமாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோவை ஆட் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை போட்டுடலாம். தக்காளியை போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம மஞ்சள் பொடியும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். அந்த குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு அதையும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி எடுத்துக்கலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டுடலாம். அதோட கூட சேர்த்து போட்டுட்டு நம்ம கொஞ்சமாக நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுடலாம். இப்போது இந்த தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக லெமன் சைஸ் அளவுக்கு, அதை விட கம்மியாக நான் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை விட்டுடலாம் நம்ம இப்போ அதில் விட்டுட்டு அதுவும் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதி வரணும். பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கொதி வர வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம் அதை.
இப்போது நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இப்போது உப்பு காரம் எல்லாம் நல்லா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பு உருண்டைகளை நம்ம வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொதி வந்துட்டுருக்கு நல்லா. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை வந்து நம்ம வந்து தேங்காய் ஃபுல்லாகவே அப்படியே தண்ணியோடு எல்லாமே எடுத்து நம்ம அதில் விட்டுடலாம். இப்போது தேங்காய் பால் விட்டதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதி வரட்டும். இது கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொதி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழை போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம இதை ஒரு பவுலில் சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பருப்பு உருண்டை குழம்பு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.